ஜய ஜய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜய ஜய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜய ஜய சங்கரா हर हर शंकरा जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा गुरुभ्यो नमः नमस्ते सुब्रह्मण्यं कांची पीठं स्वरूपितं दिव्यगण वयसं कांचीं जगद्गुरुं नमस्ते अपारगण सिंधुं ज्ञानदं शांतरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि कलियुगदेवं कांचीमानी यूट्यूब चैनल பிரத்யேகமான அந்த மகாபரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் அதுக்கு ஒரு தலைப்பு. இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு மகாபரிவா பிரசாதம் என்ன வேணும்னாலும் பண்ணும். மகாபரிவா பிரசாதம் என்ன வேணும்னாலும் பண்ணும். அதை விட முக்கியமாக சொல்லணும், மகாபரிவாவை பார்த்தாலே போகும், அந்த அனுகிரகமே என்ன ஒன்றா பண்ணும். அதுதான் அதுக்காக தான் இந்த மாதிரி தலைப்பு. பார்வையே போருமே. மகாபரிவா பரமேஸ்வரன் பரணிதரன் இல்லை ஸ்ரீதர் தான் அவருடைய பேர். பரணிதரங்கிறது அவர் கட்டுரைகள்லாம் எழுதும்போது நிறைய இந்த மாதிரி ஸ்தல புராணங்கள்லாம் அந்த மாதிரி ஸ்தலங்கள்லாம் விஜயம் பண்ணி எழுதியிருக்கார். மகாபரியோட அத்தியந்த பக்தர். இவருக்கு ஒரு தடவை ஏகப்பட்ட வயத்த வலி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி வயத்த வலிக்கும், ஆகாரம் பண்ணி முடித்த உடனே வயத்த வலிக்கும். இந்த மாதிரிலாம் இருந்தால் என்ன பண்ணுறது, ஆஃபீஸ் வேலையே சரிவர அவரால் பண்ண முடியல. அவர் நிறைய டூர்லாம் போகணும் வரணும், ஏன்னா அங்கே போய் ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் பார்த்து எழுதுவார். அது கூட மொத்தமாகவே மகாபரிவா நீ பண்ணணும்னு சொல்லியிருக்கார், இந்த மாதிரிலாம் வேலையை பண்ணணும், அதனால தான் பண்ணிட்டு இருக்கார். அவர் வந்து ஆனந்த விகடனுக்கு அது மாதிரி பண்ணியிருந்தார். இவருடைய ஃபேமிலி டாக்டர் கிட்ட பாலா அப்படிங்கிற கிட்ட போய் பார்த்தார், டெஸ்ட் பண்ணிட்டார். பார்த்துட்டு சொன்னார், குடல் முழுக்க ஒரே புண்ணாக இருக்குது, சர்ஜரி பண்ணி ஆகணும், உடனே பண்ணி ஆகணும், நெக்லெக்ட் பண்ணிடாத அப்படின்னாரு. அப்போ ஒரு புதன்கிழமையாக சொன்னார், இந்த சனிக்கிழமை அன்றைக்கி நான் சர்ஜரி வச்சுக்கிறேன், அன்றைக்கி வந்துடும் அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டு சொன்னார். ஆனால் அவர் டாக்டர் மேலே ரொம்ப பிரியமாக இருக்குது. அவர் ஃபேமிலி டாக்டர், ரொம்ப வருஷமாக அவர்கிட்ட பழக்கம் இருக்குது. அதனால் என்ன பண்ணார், வந்தார். ஆனால் அவருக்கு அப்புறம் தோணித்து, நம்ம எதுக்கும் நம்ம பரமேஸ்வரான மகாபரிவா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு பண்ணிடலாமே, அதான் நல்லது அப்படின்னு நினச்சார். அப்புறம் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் போனார்னா விழுப்புரம் மகாபரிவா ஜனனம் அவர் இருந்த அங்கே தான் அவர் வந்து ஜனநக்ஷேத்திரம் மகாபரிவாளுக்கு. அங்கே போனார். போனவொடனே மகாபரிவா வந்து கீழ் அனுமார் கோவில் தெரு அப்படிங்கிற இதில் ஒரு பக்தரோட கிரகத்தில் வந்து இருக்கார். அன்றைக்கி வந்து சங்கர ஜெயந்தி, அதனால் ஒரே கலையபுரமாக இருக்குது, எக்கச்சக்கமான எல்லாம் முடிஞ்சு போயிடுது. இதெல்லாம் சங்கர ஜெயந்தி முடிஞ்சு ஒரே இதுவாக இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணணும், அதெல்லாம் கொஞ்சம் ஹவுஸ் கீப்பிங்லாம் முடியல, அது மாதிரி இருக்குது அங்கே. இவர் என்ன பண்ணார், பெரியவா எங்கேயோ உள்ளே இருக்கா மகாபரிவா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் பார்த்தா கண்ணன் மாமா, ஃபோட்டோ கண்ணன் மாமான்வா, அவர் தான் வந்து கைங்கரிய மகாபரிவாளுக்கு அடுக்கு தொண்டர், அவருக்கு சிஷ்யர். அவரை கூப்பிட்டு சொன்னார், அப்புறம் எனக்கு இந்த மாதிரி அல்சர் வயிற்ற இதில் பிரச்சனையாக இருக்குது, இந்த மாதிரி வர சனிக்கிழமை எனக்கு சர்ஜரி பண்ணுறார் டாக்டர், மகாபரிவாவுடைய அனுகிரகம் மூலம். அதை போய் அவர் உள்ளே போய் சொன்னோடனே பெரியவா சொல்லியிருக்கா, மூணாவது நாலாவது வீடு ஏதோ ஒரு வீடை சொல்லி, அது தெரியும், அது வந்து கண்ணன் மாமாவுக்கு தெரியும், அந்த வீட்டோட இதை சொல்லி அந்த மாதிரி ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டில் நீ உட்காந்துரு வந்துடுவார், பெரியவா வருவார். அவர் போய் உட்காந்துருந்தார். ஒரு 3/4 மணி நேரம் ஓடித்து. அப்புறம் தான் பின்னாடி வந்து அவர் வாசலில் வந்து உள்ளே போய் கதவுலாம் திறந்துட்டு வாசலில் திண்ணையில் உட்காந்துட்டு இருக்காரு. ஆனால் மகாபரிவா வந்து ஏன் பின்பக்கமாக வந்தாருன்னு தெரியாது, பின்பக்கம் புழக்கடை வழியாக வந்திருக்காரு. அது எப்படி எதிரி குதிச்சு தான் வர முடிஞ்சுதா, இல்லை வந்து மகாபரிவா பரமேஸ்வரன் வரும்போது அதுவே கதவு திறந்ததான்னு தெரியாது. பின்னாடி வந்துட்டு ஸ்ரீதர் அப்படின்னு கூப்பிட்டோடனே பயந்துட்டார். திடீர்னு யாரோ ஸ்ரீதர்னு கூப்பிட்றாரு. அப்புறம் பார்த்தா பெரியவா வா உள்ள அப்படின்னு உள்ள வந்து, என்னடா உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னாரு. அப்புறம் விஷயத்தெல்லாம் சொன்னார். அப்போ கூட வந்து பார்த்தா ஓடி வந்திருக்காரு, கூட கண்ணன் மாமா பின்னாடியே ஓடி வந்திருக்கார். இந்த உடனே அவர் வந்து குங்குமம் விபூதி அதெல்லாம் வச்சுருந்தாராம். அதை அவங்ககிட்ட கொடு அப்படின்னு பெரியவா வந்து தன் கையால் இப்படி தொட்டிருக்கார். அவ்வளோதான், மகாபரியோட கைப்பற்றிருக்கார் பிரசாதம். அது என்ன வேணா பண்ணும், கொடுத்துட்டார். அவன்ட்டு அவர் போயிட்டு வா அப்படின்னு கிளம்பிட்டார். அதுதான் என்ன அர்த்தம், அவர் ஒன்றும் சொல்லலை, சர்ஜரி இருக்குன்ட்டார், அப்போ பண்ணிக்கோன்னு அர்த்தம், ஏதோ பண்ணிக்கோன்னு அர்த்தம், அவ்வளோதான் முடிஞ்சுது. அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். அவர் ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி பெரியவா சொல்லியிருக்கா, சாப்பிட்டுட்டு அவர் சாப்பிட வேணான்னு பார்த்துருக்காரு. ஏன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி வயிற்று வலிக்கும். ஆனால் சாப்பிட்டு போனார். சரி ஆகாரம் பண்ணிட்டார்.
இப்போ ஆகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி வயிற்று வலிக்கும், அது வலிக்கலை. அவரும் அதை நோட்டீஸ் பண்ணல ஸ்ரீதர். அவர் போனார், நல்லா அங்கேயே மடத்தில் ஆகாரம் பண்ணிட்டார். கிளம்பி 4 மணி நேரம் அவருக்கு ஜேர்னி. இங்கேருந்து கிளம்பி தேனம்பாக்கம் போயிருக்கார். அங்கேருந்து போயிட்டு வேறு பஸ்ஸை பிடிச்சி அவர் சிட்டிக்கு போனோம், உள்ள சென்னை. இது வரைக்கும் அவருக்கு வயிற்று வலிக்காமல் இருக்கு. ஆகாரம் பண்ண பிறகு வலிக்கணுமே, பெருசாக வலிக்கலை. வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டார். வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் தோணித்தவருக்கு, ஐயோ நம்மளுக்கு வயிற்று வலிக்காமல் இருக்குது. அதான் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நம்மளுக்கு கஷ்டம், வரலைனாலும் ஐயோ வயிற்று வலிக்கலையே அப்படின்னா அவருக்கு அப்புறம் புரிஞ்சுட்டார். சரி, நம்ம மாயப்பெரியவாளை வந்து தரிசனம் பண்ணோம், அதுலேயே சரியாக எடுத்து விபூதி எடுத்துக்கிட்டுட்டாரே தவிர மாயப்பெரியவாள் தரிசனம் பண்ணதுலேயே போயிருக்கும் போல இருக்கு. பெரியவா வந்து அப்படி பார்வை, அவருடைய அனுகிரக பார்வையினால் போயிடுத்து, தெரிஞ்சு போயிடுது. சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், சரின்ட்டு அவர் அந்த பாலா டாக்டர் விட்டுட்டார். அவரே வந்து இன்னொரு டாக்டர் வந்து சொல்லியிருக்கார். அவர் டாக்டர் வந்து ஆழ்வார்பேட்டில் ஒரு டாக்டர் இருக்கார், டாக்டர் வைத்தியநாதன். அவர்கிட்டையும் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு வந்துடும், சாட்டர்டே அன்றைக்கி பண்ணிடலாம். இது பிரச்சனை தான் இருந்தாலும் அவருக்கு உடனே அந்த ஞாபகம் வந்தது. நேராக வைத்தியநாதன் டாக்டர்கிட்ட போனார். போனவுடனே அவர்கிட்ட விஷயம் சொன்னார், அது மாதிரி மாப்பிள்ளையோட தரிசனம் பண்ணிட்டு வந்தேன், எனக்கு இது மாதிரி வயிற்றெல்லாம் வலிக்கும், ஆனால் வலிக்கவே இல்லை. போகும் முன்னாடி வலிக்கும், பின்னாடிலாம் வலிக்கும், சாப்பிட்ட முன்னே அதெல்லாம் வலிக்கலை. அப்புறம் அப்படின்னா இப்படிப்பட்ட டாக்டர்கள்லாம் இருந்திருக்கார். வைத்தியநாதன் சொல்லியிருக்கார், அவர் தான் பரமேஸ்வரன் மாதிரி வார்த்தை வந்திருக்கு, உனக்கு அதெல்லாம் மாத்திரையோட தரிசனம் பண்ணிட்டேல்ல, எல்லாம் போயிட்டுருக்கு, விட்டுரு, அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், நான் ஒரு மாத்திரை மருந்து எழுதி கொடுக்குறேன் சின்னதாக, அதை மாத்திரம் சாப்பிடு. அந்த மாத்திரை மருந்துக்கு பிரச்சனை வந்து தானே இப்போ வந்து சர்ஜரின்னு இருக்கார், இருந்தாலும் அவர் எழுதி கொடுத்துருக்காரு. அப்புறம் நீ வந்து ஒரு 2 மாதத்துக்கு வெறும் தயிர் சாதத்தை மாத்திரம் சாப்பிடு, வேறு எதுவும் சாப்பிடாதுன்னு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து புளி காரம்லாம் வேண்டாம்னு இருக்கார். அவர் அப்படி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காரு. அது அந்த அல்சர் போன இடம் தெரில, பரமேஸ்வரன் தானே அதை எடுத்திருக்காரு, தெரிஞ்சு போயிடுது. அப்பேற்பட்ட ஒரு அனுபவமாக அது இருக்குது. அதனால் மகாபெரிவா பிரசாதம் தான் அது என்ன வேணும் பண்ணும். ஜெய் ஜெய்சங்கர், ஹரசங்கர், மகாபெரிவா பாதமே சரணம், மகாபெரிவா பாதமே சரணம்.